பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். ப்ரேயர் அப்படின்றது வந்து டூ வே கம்யூனிகேஷன். யார் யாருக்கும்னா நானும் இயேசுவும், நானும் வேதமும். வேதம் வாசிக்கிறப்போ கர்த்தர் நம்ம கூட பேசுவாங்க. ப்ரேயர் பண்ணுறப்போ ஆண்டவர் நம்ம கூட பேசுவாங்க, நம்ம ஆண்டவர் கூட பேசுவோம். இது வந்து நான் கடந்த நாட்களில் கேட்ட சத்தியம். அதை வந்து ACTS ஆக்ட்ஸ் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்ட்ஸ் அப்படின்னா அடோரேஷன், கன்ஃபஸ், தேங்க்ஸ் கிவிங், சப்ளிகேஷன். அடோரேஷன்றப்போ நம்ம கர்த்தரோட சமூகத்துக்கு போகிறப்போ அந்த அடோரேஷன்னா ஆண்டவரை துதித்து பாடுறது. ஆண்டவரை நம்ம வந்து துதிக்கணும், அவரோட நாமங்களை சொல்லி, அவரோட வல்லமையை சொல்லி, அவர் நல்லா புகழ்ந்து துதித்து பாடணும். துதித்து பாடின பிறகு நம்மளோட கன்ஃபெஷன், நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செஞ்சுருந்தா ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரோட நல்ல ஒப்புரவாகிட்டு அவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டார், நம்மளை ஒப்புரவாக்கி கொண்டார், அந்த பூர்ண சமாதானத்தை உள்ளத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்ற காரியத்தை நினச்சி ஆண்டவருக்கு வந்து நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். இது 3 முடித்த பிறகு சப்ளிகேஷன், நம்மளோட ஜப குறிப்புகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லணும். இப்போ வந்து 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கலாம். அவங்க வந்து 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அவங்களோட வாழ்க்கையில் பார்க்குறப்போ ஃபுல்லாக வந்து பீரியட்ஸ் டைம். அது வந்து இஸ்ரவேல் தேசத்தில் ரொம்ப தீட்டுள்ள ஒரு தருணங்கள் தான். அந்த தீட்டான நேரத்தில் யாரும் வந்து அவங்கள ரொம்ப வந்து ஆச்சாரமாக இருக்கிறதுனால அவங்கள யாரும் தொட்டால் தீட்டு. நம்ம நிறைய வேதத்தில் வாசிச்சிருப்போம். தீட்டு உள்ளவங்க தொட்டால் அவங்களும் தீட்டு, சாயந்தரம் வரைக்கும் அவங்க வந்து தீட்டுப்பட்டு இருக்கணும், அப்புறம் தான் அவங்க குளிச்சுட்டு வரணும்னு. அப்படிப்பட்ட ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் வந்து அவளை குறித்து சொல்கிறப்போ தன்னோட எல்லாமே இழந்துட்டாள். சொத்து எல்லாத்தையும் இழந்து அநேக வைத்தியர்களால் வந்து அவள் வந்து காசை கொடுத்து சரியாக முடியாத ஒரு வியாதி தான் அவகிட்ட இருந்தது. ஆனால் அவள் வந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட இயேசுவை வந்து அப்படியே இயேசு சுகப்படுத்துவார், நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், நம்ம வெளியில் போக முடியாது அப்படின்ற நிலைமையை தாண்டி இந்த இயேசுவை நான் எப்படியாவது தொடணும், அவரை போய் நான் பார்த்து அவர் என் மேலே கை வச்சதான் எனக்கு சுகம் கிடைக்காட்டியும் கூட பரவாயில்ல, அவர் வஸ்திர ஓரத்தை கூட நான் தொட்டால் எனக்கு சுகம் கிடைச்சிரும்னு அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். அவள் வந்து உடனே எழுந்து அந்த காரியத்தை செய்ய முடிவு எடுத்து அந்த காரியத்துக்கு அடுத்த ஸ்டெப் ஆக்ஷனில் கொண்டு வந்தால். அவள் ஆக்ஷனில் கொண்டு வந்து அவ்வளோ ஜனக்கூட்டத்து மத்தியில் இந்த காரியம் எப்படி நம்மளால் செய்ய முடியும்னு யோசிக்காமல் ஆண்டவரோட வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டா. ஆண்டவர்கிட்ட இருந்தே இயேசுக்கிட்ட இருந்தே வல்லமை புறப்படும்படி அவளோட விசுவாசம் அவ்வளோ பெருசாக இருந்தது. அவள் சுகமானா. ஆண்டவர் வந்து அவளோட மன விருப்பத்தின்படி அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆண்டவர் வந்து அவளை பார்த்து கூப்பிட்றாரு, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ